முடிஞ்ச அளவுக்கு தூபம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பசுபதியும், புவனேஸ்வரி 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, தூபம் போட்டுட்டே இருக்காங்க. நீ தூக்கு போட்டுக்கிட்ட மாரியே, கார்த்திக்கும் இங்க தற்கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணான். ஆனா, நாங்க காப்பாத்திட்டோம். அதுக்குள்ள போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிருச்சு. இங்க பாரு, நீயும் கார்த்திக்கும் தான் ஒண்ணா சேரணும். அதுதான் நல்லது. அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நீயும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாரி வேற சொல்றாங்க. இத கேட்டுட்டு தனா ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா, சேலை கொண்டு வந்துடுறாரு. அந்த ஆள் வந்து கூப்பிடுறாங்க. இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு புவனா அவங்க அண்ணன் பசுபதியை கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்போ அந்த கடைக்காரர் வர்றாரு. அம்மா பட்டு சேலை கொண்டு வர சொன்னீங்களா, நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பட்டு சேலை வாங்கினோன்னே, யாருக்குமா கல்யாணம் அப்படிங்கிறாங்க. பட்டு சேலை கொடுத்துட்டேல, கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க புவனா. அதுக்கப்புறம் புவனா கேக்குறாங்க, அண்ணா என்னண்ணே ஒத்துக்குவாளா? ஒத்துக்கிட்டு தான் ஆகணுமா? இல்ல வேண்டான்னு ஏதாச்சும் சொல்லிட்டேன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டா, கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் அந்த பட்டு சேலையை கொண்டு வந்து கொடுத்து, நீ இந்த சேலையை கட்டிக்கோ அப்படிங்கிறாங்க. உன் கழுத்துல இருக்க வேண்டிய தாலி கார்த்திக் கட்டினது மட்டும்தான் உன்னோட எத்தனை வருஷ கனவு, அந்த கனவை நிறைவேற்ற வேண்டாமா? அதனால நீ அந்த பட்டுப்புடவை கட்டிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. உன் கழுத்துல இருக்க வேண்டிய தாலி அது கார்த்திகோடது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதிர் கட்டினம் பாரு, அதை தூக்கி எறிஞ்சிரு அப்படின்னு சொல்றாங்க. பயங்கர ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க தனா. சரி நீ புடவையை கட்டிக்கோ, நாங்க வெளியே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. பசுபதி புவனா 2 பேரும் ஒரே குழப்பத்துல இருக்காங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல, ஒரே குழப்பத்துல இருக்காங்க. அடுத்த சீனே இதுல வேற புவனா என்ன பண்றாங்கன்னா, ரெஜிஸ்ட்ராரா வீட்டுக்கே வர சொல்லி கல்யாணம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்ததே போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. பசுபதி என்ன பண்றாருன்னா, ஒரு வக்கீல கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா எதுக்குன்னா ஜாமீன் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டரும் விட மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஜாமீன் நோட்டீஸோட வந்துட்டாங்க. வேற வழி இல்லாம கார்த்திகேயும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. பயங்கர கடுப்புல இருக்காங்க. அந்த ஆள் வேற உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுடா நீ மாட்டுவோம் அவனே அப்படின்னு சொல்லிதான் இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சு விடுறாங்க. வெளியே வர கார்த்திக் சொல்றாரு, அவனை சும்மா விடக்கூடாதுப்பா அப்படிங்க. டே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, தனா வீட்டுலதான் இருக்கா, உனக்கும் தனாக்கும் கல்யாணம் நடக்க போகுது, ரெஜிஸ்டரை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, அவளுக்காக நீ தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணேன்னு சொல்லி வேற சொல்லி வச்சிருக்கோம்டா, பாத்துடா அப்படின்னு சொல்றாங்க. கதிர் மாயா 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. மாயா இப்ப எதுக்கு மாயா இங்க வந்து இருக்க சொல்ற? இங்க வந்து வேஸ்ட் மாயா அப்படின்னு சொல்றாரு. இரு ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே புவனா வீட்ல இருந்து துணி கடைக்கார அண்ணா வண்டியில வர்றாங்க. யாராச்சும் சேலை வேணுமா சேலை வேணுமான்னு கேட்டுட்டு வர்றாங்க. அங்க பாரு அவர் வர்றாரு, துணி கடைக்காரர் வர்றாரு. என்ன ஏது நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதானே விடு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போய் அந்த வண்டி குறுக்கால விழுகிறாரு. அந்த துணி கடைக்கார அண்ணா வந்து அப்படி இடிச்சிடறாரு. ஐயோ சாரி தம்பி, தெரியாம இடிச்சிருச்சா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஓடி வந்து மாயாவும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, பரவாயில்ல அண்ணா இருக்கட்டும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன அங்க இருந்து வர்றீங்க, அந்த வீட்ல இருந்து என்ன அப்படிங்கிறாங்க. பட்டு சேலை கொண்டு வர சொன்னாங்கம்மா, நான் அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். என்ன விசேஷமாமா? அதை கேட்டதுக்கு தாம்மா அந்த அம்மா இழுத்து வாங்கிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, சரிண்ணா சரிண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல இருந்து தெரிய வருது அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நடக்க போகுது. தனா அங்கதான் இருக்கா, தனாக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க மாயா. இதைத்தானே மாயா நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு கதிர். சரி இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, சார் என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கு சார், என் மாமா குத்துனவனை சும்மா விட்டுறாதீங்க, நிறைய எவிடன்ஸ் இருக்கு, நான் கூட்டிட்டு வர்றேன், அவனை அப்படியே புடிச்சு வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. மாயா ஏமா நீ வேற, அந்த பையன் இங்க இல்ல, ஜாமீன் இல்லாம வெளியே போயிட்டான், நீ பாக்கணும்னா நீங்க கோர்ட்ல தான் அவனை சந்திக்கணும், எதுனாலும் அங்க கோர்ட்ல தான் பாத்துக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. போனை கட் பண்ணிட்டு, நீ சொன்னது கரெக்ட் தான், நீ இப்ப என்னடா பண்றது, அங்கேயும் அவன் இல்லையாமா, அவங்க அப்பா ஜாமீன்ல கூட்டிட்டு போயிட்டாராமா, கார்த்திகையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு மாயா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இப்ப என்ன பண்றது, நம்ம நேரா பூனா வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல நம்ம போக கூடாது, இதுக்கு வேற ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மாயா. அடுத்த சீனே ரகு வீட்டுக்கு காமிக்கிறாங்க. பாட்டி ஒரே டென்ஷன்ல இருக்காங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியலையே, தானா எங்க இருக்கா என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு டென்ஷன்ல இருக்காங்க. பாட்டி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் டென்ஷன்ல இருக்காங்க. கரெக்டா அங்க சிவா சீனு 2 பேரும் வராங்க. தடா வந்துட்டாளா, எங்க சீனு எங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க அண்ணி, தனா இல்ல, எங்க இருக்கானே தெரியல அப்படிங்கிறாங்க. எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. ஆமாமா, தனா எங்க போனானே தெரியல, ஊரு பூரா தேடி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பத்மா சொல்றாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே யாரு காரணம்னு எனக்கு தெரியும், அந்த கதிர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா அவனையும் போய்
பார்த்தாச்சு காட்சின்னு சொல்றாங்க. ஆமாம்மா, அவனையும் போட்டு நல்லா அடிச்சோம். ஆனா அவன் இல்லவே இல்லைன்னு சொல்றான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க இருக்கான் தெரியுமா அந்த கதிரு? நம்ம பாட்டி வீட்ல தாம்மா இருக்கான். ஆமா, உங்க பாட்டிக்கு என்ன தவிர மத்தவங்க எல்லாரும் நல்லவங்களா தான் அவ கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க பத்மா. எனக்கு என்னமோ கதிர் வந்து தனாவை ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி தெரியலம்மா. ஏன்னா பாட்டியும் சொல்றாங்க அவன் அங்கேயே தான் இருக்கான்னு அப்படின்னு சொல்றாங்க. வேற என்னதான் பண்றது அப்படியும். மாமா, நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா வேற வழியில டைம் ஆயிட்டே இருக்கு. நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோடனே பாட்டி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனே மிதிக்காத நம்ம வீடு இப்ப போலீஸ் ஸ்டேஷனை மிதிக்க வேண்டியதாயிருச்சு பாரு. ஐயோ, சீக்கிரம் நேரத்தை கடத்தாதீங்கடா, போய் தேடுங்கடா, போலீஸ்ட சொல்லிருங்க. ஏன்னா வீட்டுல இருக்கும் போதே தூக்கு போட ட்ரை பண்ணவா இப்ப என்ன பண்றாலோ தெரியலையே அப்படின்னு. அத்தை, தயவு செய்து அப்படி மட்டும் சொல்லாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லி ஜானகி சொல்றாங்க. என்னமாமா சொல்றீங்க அப்படின்னு சீனு கேக்குறாங்க. சரி, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா சீனு சிவா 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஜானகி வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. பத்மா சொல்றாங்க, எவ்வளோ பெரிய குடும்பம், நம்ம குடும்பம் தான் இந்த தீர்ப்பு சொல்லும் இந்த ஊருக்கே, அந்த பஞ்சாயத்துல. ஆனா நம்ம போலீஸ் ஸ்டேஷனை மிதிக்க வேண்டிய நிலைமை இவங்களால வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததே தனாவை காமிக்கிறாங்க. சேலையை கொண்டு வந்து தனா கிட்ட கொடுத்துட்டு கட்டிக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க புவனா. ஆனா சேலையை கட்டவே இல்லை, உட்காந்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ள நகை இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பாக்குறாங்க. இந்த நகையை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா தனா எந்த சேலையுமே கட்டவே இல்லை. புவனா சொல்றாங்க, சீக்கிரம் சேலையை கட்டு, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு வருது, ரிஜிஸ்டர் வந்துருவாரு, ஜாமீன்ல கார்த்திக் எடுத்துட்டாங்க, அண்ணன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி என்னென்ன பண்ணிட்டு இருக்க, வந்துட்டு இருக்க புவனா, வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. சரி, போனை வச்சுட்டு சீக்கிரம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போனை கட் பண்ணோடனே சாரி மாத்திட்டு தனா வந்துடுறாங்க. அப்பாடா, சேலையை மாத்திட்டு வந்துட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு வா 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 தனா வா வா. அதுக்குள்ள ஜானகி கோயிலுக்கு வந்திருக்காங்க. சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க தனாவை கண்ணுல எனக்கு பார்த்தா போதும், அதை மட்டும் செய்யுமா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க. அடுத்தது தனாவை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அங்க கார்த்திக் அப்புறம் வந்து பசுபதி வந்துடுறாங்க. தனாவை பார்த்தோன்னே கார்த்திக் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி ஓடி வர்றாரு. வந்துட்டு, தனா நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க தனா, உனக்கு இதுல ஓகே தானே அப்படின்னு கேக்குறாரு. மௌனமாவே இருக்காங்க தனா. தனா 2 மனசுலதான் இருக்காங்க. ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்ததே சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க ஜானகியை காமிக்கிறாங்க. எப்படியாச்சு என் பொண்ணு தனா எங்க இருக்கான்னு காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, தனா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் பெரியமா அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. மாயா, என்ன மாயா சொல்ற? ஆமா பெரியமா, இந்த ஊர்லயே தனா நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் அது புவனேஸ்வரி தான். அவங்க வீட்டுல தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற? அவங்களுக்கு இனி அவ தேவையே இல்லையே, அப்புறம் எதுக்கு அவ அங்க போகணும், எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா பெரியமா, கார்த்திக்குக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, நீங்க முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லி ஜானகிய கூட்டிட்டு போறாங்க. மாயா கரெக்டா தனாவை காமிக்கிறாங்க. கதிர்கட்ட தாலி இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கி போடலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போதே தனா அப்படின்னு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. ஜானகி நிமிந்து பாக்குறாங்க. ஜானகி நின்னுட்டு இருக்காங்க, கூடவே மாயாவும் நிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தனாவுக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயத்த மாயா தெரிஞ்சுக்கிறாங்க. இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க.